ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்டான, அதே சமயம் ரொம்ப ஈஸியான ஒரு ஜாலியான டாபிக்னே சொல்லலாம். ஏன்னா இந்த டாப்பிக்கை நம்ம கிளாஸில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருந்திருப்போம். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் மாணவர்களோட உளவியலை சோதி தெரிகிற மாதிரி கேள்விகளும், ஆசிரியர்களோட உளவியலை தெரிஞ்சுக்கிற மாதிரியான கேள்விகள் தான் இந்த டாப்பிக்லேருந்து வரும். சரிங்களா? அதாவது உளவியல் முறைகள், இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நேற்று ஈவினிங் வந்துட்டு பியாஜேவோட அறிதிறன் வளர்ச்சி கோட்பாடு அப்லோட் ஆகிருக்கணும். பட் அது அப்லோட் ஆகிறதுல ப்ராப்ளம் இருந்ததுனால இன்றைக்கி மார்னிங் தான் அப்லோட் ஆச்சு. அந்த பியாஜேவோட அறிதிறன் வளர்ச்சி கோட்பாடுக்கான டெஸ்ட்டு நாளைக்கு காலையில் 5 மணிக்கு நடக்கும். சரிங்களா? மார்னிங். மேம், நாளைக்கு அப்போ பியாஜேவோடது நடந்ததுன்னா இப்போ இதுக்கான டெஸ்ட்டு எப்போ நடக்கும் அப்படின்ற கொஷின் உங்களுக்குள்ளே இருக்கும். நாளைக்கு மார்னிங் 5 o'clock வந்துட்டு பியாஜேவோட டெஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் மார்னிங் 10 o'clock இந்த டாப்பிக்கான டெஸ்ட்டு முடிச்சிடலாம். அதாவது உளவியல் முறைகளுக்கான டெஸ்ட்டு நாளைக்கு மார்னிங், இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த டாப்பிக்கான டெஸ்ட்டு நாளைக்கு மார்னிங் 10 o'clock முடிச்சிடும். கிளாஸஸ் கொடுக்கும்போதே சரியாக யூஸ் பண்ணிகிட்டே வந்துடுங்க. வாய்ப்புன்றது கிடைக்கும் போதே அதை யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் படிச்சுக்கலாம், அப்புறமா டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு நீங்கள் தள்ளி வச்சுக்கிட்டே போனீங்கன்னா உங்களோட வெற்றி வாய்ப்பும் தள்ளி போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால் அன்னன்னை இதை அப்பப்பே முடிச்சிருங்க. ஏன்னா நம்ம ஒரு பர்டிகுலராக செலக்டட் டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக், எக்ஸாமுக்கு வரக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய தலைப்புகள்லேருந்து தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதனால் டெய்லியும் வைக்கிற கிளாஸை பார்த்துட்டு அதுக்கான டெஸ்ட்டை அப்பயே முடிச்சிருங்க. இப்போ கிளாஸ் பார்க்கலாம். உளவியல் முறைகள் உங்களுக்கு புரிகிற மாதிரி டீட்டெயிலாக, அதாவது புக்கில் இருக்கிறத படித்து காட்டாமல் அதை நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உளவியல் அறிஞர்கள் மனிதர்களோட நடத்தையை பற்றி ஆராய்ச்சி செய்கிறாங்கன்னா அவங்க ஒரே முறையவே பயன்படுத்த மாட்டாங்க. அதாவது அகநோக்கு முறைன்னு இருந்ததுன்னா அந்த அகநோக்கு முறையை மட்டுமே பயன்படுத்த மாட்டாங்க. உற்றுநோக்கல் முறை, கள ஆய்வு முறை, தனியால் ஆய்வு முறை, இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. அதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த மனித நடத்தையை பற்றி ஆராய்ச்சி செய்யும்போது ஏதாவது ஒரு முறையை எடுத்து அவங்க யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் மட்டும் இருக்காது, எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் மட்டுமே இருக்காது. இந்த மெத்தடை தான் நம்ம கிளாஸ்லேயுமே யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டு நல்லா படிச்சுட்ருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டு திடீர்னு படிக்காமல் போயிட்டான்னா அவனை பற்றி நம்ம கேர் பண்ணுவோம் இல்லைங்களா? ஏன் அவன் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவனை உற்று நோக்கும். இவன் மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறானா, அவனோட இயல்புலேருந்து மாறிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பரிசோதனை செய்வோம். ஹெல்பிங் டெண்டன்சிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணுவோம். இந்த கள ஆய்வு முறை, மற்ற பசங்கள்கிட்ட கேட்போம்ல, ஏன்டா அவன் இப்படி ஆகிட்டான், அவன் நல்லா தானே படிச்சுட்டு இருந்தான், திடீர்னு ஏன் ஒழுங்காக படிக்கல, அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கள ஆய்வு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை பேரண்ட்ஸ் கிட்டேயே கூட கால் பண்ணி கேட்போம், ஏன் பையன் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லைங்களா? அதுதான். அப்போ மனிதர்களோட நடத்தையை பற்றி ஆராய ஒரு சில முறைகளை உளவியல் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம பிஎட் படிக்கும்போது பண்ணியிருப்போம். கள ஆய்வு முறை, தனியால் ஆய்வு முறை, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணியிருப்போம். இந்த கேஸ் ஸ்டடி பண்ணியிருப்போம் தெரியுங்களா? ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை எடுத்துகிட்டு அவனை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் சேகரிக்கிறது. இதை பற்றி தான் இந்த கிளாஸில் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அகநோக்கு முறை. அகநோக்கு முறைனா என்னென்னா, உளவியல்லையே மிக பழமையான முறை எது அப்படின்னு கேட்டால் அகநோக்கு முறை. இது கொஷின். உளவியலின் மிக பழமையான முறை எது அப்படின்னு கேட்டால் அது அகநோக்கு முறை. அகநோக்கு அப்படின்னா என்ன? தன்னைத்தானே உற்று நோக்குதல், தனக்குள்ளேயே பார்த்தல், அதுதான் அகநோக்கு. அகநோக்குன்றது தன்னையே உற்று நோக்கல் அல்லது தனக்குள் பார்த்தல். இதுக்கு பேர் தான் அகநோக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டே இம்பார்ட்டன்ட். அதாவது ஒருவருடைய மனமே ஆய்வுக்களமாக அமைவது உளவியலில் எந்த பிரிவின் கீழ் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதாவது உளவியலில் எந்த முறையின் கீழ் வரும் அப்படின்னு கேட்டால் அது அகநோக்கு முறை. சரிங்களா? ஏன்னா அகநோக்கு முறையில் தான் ஒருத்தவங்களோட மனமே ஆய்வுக்களமாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோமா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளை நாமளே உற்று நோக்கிக்கிறது. நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறோமா, எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணுறோமா, எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டோமா, டெஸ்ட்டை கரெக்டாக அட்டன் பண்ணுறோமா, அப்படி அட்டன் பண்ணலன்னா நம்ம ஏன் அட்டன் பண்ணலை, அதுக்கான ரீசன் என்ன, எந்த இடத்துல நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம், எந்த இடத்த சேவ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது. நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு மொபைல் பார்த்துட்டு இல்லை வேறு எப்படியாவது நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களை நீங்களே யோசித்து இது தப்பு, நாம் இந்த டைமெல்லாம் இப்படி யூஸ் பண்ணிக்கணும், இது போல் தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது தான் அகநோக்கு முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஒரு நபர் தன்னோட சொந்த அனுபவங்களை தானே உள்நோக்கி பார்த்து அதை பற்றி விவரிக்கிறதும் அவ்வாறு விவரிக்கப்பட்டதை பகுப்பாய்வு செஞ்சு வகைப்படுத்துறதும் தான் அகநோக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வரையறையை அப்படியே கொடுத்துட்டு இது என்ன முறைன்னு கேட்டால் அது அகநோக்கு முறை. நமக்குள்ளே நாமளே உற்று நோக்குதல், அவ்வளோதான். சரிங்களா? இதை பிரபலப்படுத்தினது யாருன்னா உண்ட்டு. அகநோக்கு முறைன்னு வந்தாவே உண்ட்டு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? உண்ட்டுனா என்ன சொல்லுவோம்? காயம் சொல்லுவோமா? ஊண்ட்டுனா காயம்னு சொல்லுவோமா? அப்போ நம்ம மனசில் நிறைய கஷ்டங்கள் காயங்கள் இருந்துச்சுன்னா தான் நம்ம நிறைய யோசிப்போம். அகநோக்கு முறை, நம்ம என்ன பண்ணோம், ஏன் நம்ம ரிலேஷன் நம்மள்கிட்ட இப்படி பேசுனாங்க, நம்மளை நாமளே உற்று நோக்குவோம்ல, தனியாக உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ அகநோக்கு முறை, ஒருத்தவங்க தனியாக உட்காந்து தன்னை பற்றி தானே யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க மனசில் காயம் அதிகம் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்கே நம்ம புக்கில் ஒரு ஃபிலிம் பார்க்குறத பற்றி எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா புற உற்றுநோக்கல். திரையில் படம் ஓடுறத பார்க்கறது. ஒரு ஃபிலிம் ஓடுதுன்னா அதை பார்த்துக்கிறது. அகநோக்குனா என்ன? அந்த ஃபிலிம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான கருத்து சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, ரொம்ப சுமார் தான்ப்பா, சரியான டப்பா படம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அப்போ நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுற உணர்வுகளை சிந்திச்சு சொல்கிறது தான் அகநோக்கு முறை. சரிங்களா? ஆசிரியர்களுக்கு இதனால என்ன பயன்? இந்த அகநோக்கு முறையினால ஆசிரியர்களுக்கு என்ன பயன் பார்க்கலாம். இது உளவியல் முறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசிரியர்களுக்கு ரொம்பவுமே உதவுதான். மாணவர்களோட இயல்புகள் மற்றும் தேவைகளை இதன் மூலமாக கண்டுபிடிக்கலாமா. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு தேவையான கைடன்ஸ், ஆலோசனைகளையும் இதில் கொடுக்க முடியும். இதன் மூலமாக மாணவர்களோட முன்னேற்றத்தை பதிவு செய்கிற திரள் பதிவேடுகளை உருவாக்க தேவையான தகவல்களையும் சேமித்து வைக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, வகுப்பறையில் எந்த நேரமும் குறும்பு பண்ணிகிட்டே இருப்பாங்கள்ல, அந்த நாட்டி பாய்ஸ்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. லாஸ்ட் பெஞ்ச் பாய்ஸ் எல்லாம் நாட்டி பாய்ஸ்னே சொல்லலாம். இந்த மாதிரி மாணவர்களை நல்வழிப்படுத்துறதுக்கு இந்த அகநோக்கு முறை, அதாவது இவங்களை நெறிப்படுத்த உதவுற முறை இந்த அகநோக்கு முறைன்னு சொல்லலாம். செகண்டு, உற்றுநோக்கல் முறை. உற்றுநோக்கல் முறைனா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மற்றவங்களோட நடத்தையை கூர்ந்து கவனிக்கிறது, இதுதான் உற்றுநோக்கல். இதுதான் இப்போ நிறைய போயிட்டுருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஒர்க் பண்ணுற இடத்துலையே ஆகட்டும், ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், வீட்லேயே ஆகட்டும், இல்லை ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத உற்று நோக்கிறது தான் அதிகமாக இருக்குது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இது மாணவர்களுக்கு எப்படி உதவுது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். இந்த உற்றுநோக்கல் முறை சின்ன குழந்தைங்க, விலங்குகள் இவங்களோட நடத்தையோட இயல்புகளை அறியறதுக்கு மிகவும் பயனுள்ள முறை அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி உளவியல்லையும் இந்த முறை சிறப்பாகவே பயன்படுத்தப்படுது. உற்றுநோக்கல் முறைனா சிம்பிளாக சொல்லணும்னா, மற்றவர்களோட செயல்களை கூர்ந்து கவனித்து அதன் மூலமாக அவங்கள பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிறது. இதுக்கு பேர் தான் உற்றுநோக்கல் முறை. இப்போ எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்னா, ஒரு குழந்தை எப்படி விளையாடுது, இல்லைனா ஒரு விலங்கு எப்படி சாப்பிடுது அப்படின்றதெல்லாம் நம்ம அமைதியாக பார்த்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஒரு குழந்தைய விளையாட விட்டுட்டு அந்த குழந்தையோட ஆளுமையை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி அந்த குழந்தை நல்லா விளையாடுறாங்களா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணி விளையாடுறாங்களா, மற்ற ஆப்போனன்ட் டீமுக்கு மரியாதை கொடுத்து விளையாடுறாங்களா, எல்லாரையும் அரவணைச்சிக்கிறாங்களா, இல்லை ஷை ஆகிட்டு போய் உக்காந்துக்கிறாங்களா அப்படின்றத எல்லாத்தையும் நம்மளால் உற்று பார்க்க முடியுமா? அந்த உற்றுநோக்கல் முறையின் மூலமாக அவங்கள பற்றி எல்லாத்தையுமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா? அதே மாதிரி தான் இப்போ ஒரு விலங்காகட்டும், அதோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அதை எப்படி சாப்பிடுது, எப்படி நடக்குது, அதோட குட்டிகளை எப்படி பராமரிக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம உற்றுநோக்கல் முறையின் மூலமாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த முறை ஏன் சிறந்தது அப்படின்னா, சின்ன குழந்தைங்க, விலங்குகள் இதெல்லாமே தங்களோட உணர்வுகளை பேசி விளக்க முடியாது. அவங்களோட மனநிலையை பற்றி அறிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த முறை எதுனா இந்த உற்றுநோக்கல் முறையை சொல்லலாம். அதே மாதிரி தான் ஆசிரியர்கள் மாணவர்களோட திறமையையும் அவங்க பழகிற விதத்தையும் தெரிஞ்சுக்கொள்ள இந்த முறையை பயன்படுத்துகிறாங்க. இது இம்பார்ட்டன்ட். ஆசிரியர்கள் மாணவர்களோட திறமைகளையும் அவங்க பழகிற விதத்தையும் தெரிஞ்சுக்க பயன்படுத்துகிற முறை எதுனா உற்றுநோக்கல் முறை. இந்த உற்றுநோக்கல் முறையில் 4 முக்கிய நிலைகள் இருக்குது. இந்த 4 ஸ்டேஜும் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு புலன்காட்சி. முதல்ல ஒருவருடைய நடத்தையை நம்ம கண்ணால் கூர்ந்து கவனிக்கிறது. ஒன்றும் இல்லை, நாம் ஒரு விஷயத்தை உற்று நோக்கிறோன்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு தான் இதில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு புலன்காட்சி. நாம் புலன்காட்சினா பார்க்குறது. ஒருத்தவங்களோட நடத்தையை நம்ம கண்ணால் கூர்ந்து கவனிக்கணும். அவங்க என்ன செய்கிறான், என்ன பண்ணுறான் அப்படின்றத கூர்ந்து கவனிக்கிறது. நெக்ஸ்ட்டு அவங்க நடத்தையை குறித்து வச்சுக்கிறது. அந்த மாணவர் இருக்காங்க இல்லைங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரெக்கார்டு எழுதுறது. நம்ம கவனித்த விஷயத்தெல்லாம் மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பேப்பரில் குறித்து வச்சுக்கிறது.
தேர்ட் என்னன்னா பகுத்தாய்தல். பகுத்தாய்தல்னா நம்ம கலெக்ட் பண்ணோம் இல்லைங்களா டேட்டா, அது எல்லாத்தையும் சேகரித்து அவர் அப்படி ஏன் செஞ்சாங்க அப்படின்றத நாம் யோசிக்கிறது. இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கான், அந்த பையன் ஏன் இப்படிலாம் செஞ்சுருப்பான் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல, அதுதான் ஃபைனலாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. இவன் நல்லா படிப்பான், இவன் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கொஞ்சம் சரியில்லை, அப்போ அதுக்கான அட்வைஸை கொடுத்து அவனை இன்னும் ஷைன் அடைய வைக்கணும் அப்படின்றத அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறது. சரிங்களா? அப்போ 4 முறை இருக்குது. புலன்காட்சி, நடத்தையை குறித்து கொள்ளுதல், சேகரிக்கப்பட்ட நடத்தைக்கூறு விவரங்களை பகுத்து ஆராய்தல், பொது உண்மைகளை பெறுதல். இப்போ புரியுதுங்களா? இது உற்றுநோக்கல் முறையோட 4 படிநிலைகள். இந்த உற்றுநோக்கலில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நம்ம ஒரு மாணவர்களை உற்று நோக்கிறோம், அவங்கள கவனிக்கிறோம் அப்படின்ற விஷயம் அந்த மாணவர்களுக்கு தெரியக்கூடாது. நாம் கவனிக்கிறோம் அப்படின்றது அந்த மாணவர்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க கூச்சம் காரணமாக அவங்களோட இயற்கையான நடத்தை மாறிடும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இப்போ கிளாஸில் பசங்க பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு கை கட்டிட்டு நின்று பார்த்துட்டே இருந்தோம்னா அப்படியே பேசிகிட்டே இருப்பானுங்க குனிஞ்சு. நம்ம பார்த்துட்டோம் தெரிஞ்சிச்சுன்னா போதும், டக்குன்னு அப்படியே புக்கு திருப்பி அப்படியே படிக்கிற மாதிரி ஆக்ஷன் விடுவாங்க பாருங்கள். அதுதான் இயல்பாக உற்றுநோக்கல்னு ஒன்று நடக்குதுன்னு தெரிஞ்சதுனாவே குழந்தைங்களோட அவங்களோட இயல்பான நடத்தை மாறிடும். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. அப்போ நம்ம உற்று நோக்கிறோம் அப்படின்ற விஷயம் மாணவர்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா அவங்களோட நடத்தை இயற்கையாக இருக்காது. மாணவர்களுக்கு தெரியாமல் தான் அவங்களோட நடத்தையை ஆராயணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வாழ்க்கை துணுக்கு முறை. இந்த வாழ்க்கை துணுக்கு முறையை பற்றி எக்ஸாமில் அதிகமாக கேட்ட மாதிரி தெரியல. ஏன்னா பரிசோதனை முறை, உற்றுநோக்கல் முறை இதை பற்றி தான் அதிகமாக வந்திருக்கு. ஒரு மாணவர்களோட வாழ்க்கையில் நடக்கிற முக்கியமான சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் இது எல்லாத்தையுமே சேகரித்து வைக்கிறது. இதுதான் வாழ்க்கை துணுக்கு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ்லேயோ இல்லை வெளியிலையோ எப்படி அவங்க செயல்படுறாங்க, எப்படி மற்றவங்க கிட்ட நடந்துக்கிறாங்க, அவங்களோட தனித்திறமை என்ன அப்படின்றத ஒரு சின்ன சின்ன குறிப்புகளாக எழுதி வைக்கிறது. இதுக்கு என்னென்ன விவரங்கள் தேவைன்னா, ஒரு சம்பவம் நடக்கும்போது, அதாவது ஒரு சம்பவத்தை பற்றி எழுதும்போது அது நடந்த தேதி, இடம், சூழல், அந்த நடந்த உண்மையான விவரம் இது எல்லாத்தையும் வரிசையாக எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில்? வாழ்க்கை துணுக்கு முறையில். அவனோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத குறிப்பாக எழுதி வைக்கிறது தான் வாழ்க்கை துணுக்கு முறை. இதனால் என்ன பயன்னா அந்த மாணவர்களோட இயல்புகளையும் அவங்க எப்படி வளர்கிறாங்க அவங்களோட வளர்ச்சியையும் நன்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட குறைகள் என்னென்னா, குறிப்பு எழுதுகிறவங்க உண்மையை சொல்லாமல் தன்னோட அந்த ஸ்டூடெண்ட்டை பிடிச்சிருக்குன்னா பாசிட்டிவாகவே எழுதுறது, பிடிக்கலன்னா நெகட்டிவாக எழுதுறது, இந்த மாதிரிலாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இதோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சூழல் இல்லாமை. ஒரு சம்பவம் நடந்த சூழலை விளக்கமாக எழுதுனா அந்த செயலுக்கான உண்மையான காரணம் புரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அசாதாரண நடத்தைனா, ஒரு ஸ்டூடெண்ட் நல்ல பையனாகவே இருப்பான், ஆனால் ஏதாவது ஒரு டைமில் அவன் ஏதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணியிருப்பான். மன்னிக்க முடியாத தவறோ இல்லை மன்னிக்கக்கூடிய தவறோ ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பான். ஆனால் அதை கடந்து மறுபடியும் அவனோட இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி அவன் நல்ல பையனாக படிக்கிறதாகட்டும், அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாறி இருக்கும். ஆனால் அவன் செஞ்ச தவறை மட்டுமே, அந்த செயலை மட்டுமே குறிப்பெடுத்து வச்சோம்னா அது அவனை பற்றி நெகட்டிவ் தாட் மற்றவங்களுக்கு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாழ்க்கை துணுக்கு முறைனா, ஒரு மாணவன் கிளாஸில் எப்படி நடந்துக்கிறான், அவனோட அச்சீவ்மெண்ட் என்ன, அவன் பண்ண தப்பு என்ன அப்படின்னு அவனை பற்றின ஃபுல் டீட்டெயிலை எழுதி வைக்கிறது தான் வாழ்க்கை துணுக்கு முறை. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கள ஆய்வு முறை, ஃபீல்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை அது நடக்கிற இடத்துக்கே போயிட்டு நேரடியாக போயிட்டு ஆய்வு செய்கிறது தான் கள ஆய்வு முறை. இதை உங்களுக்கே தெரியும், டிஇஓ, பிஇஓ, கலெக்டர் இவங்க எல்லாமே கள ஆய்வு செய்ய வருவாங்க இல்லைங்களா, அதுதான். அப்போ ஒரு விஷயத்தை அது நடக்கிற இடத்துக்கே போய் நேரடியாக ஆய்வு செய்கிறது தான் கள ஆய்வு முறை. ஒரு நிகழ்வு அல்லது ஒருவரது நடத்தையை அவை இயல்பாக எங்கு நடக்கிறதோ, எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா விளையாட்டு மைதானம், வீடு அல்லது சந்தை எங்கு நடக்குதோ அதே இடத்துக்கே சென்று உற்று நோக்கி தகவல்களை சேகரிப்பது கள ஆய்வு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இது செயற்கையான சூழல் இல்லாமல் உண்மையான சூழல் மற்றும் இயற்கையான சூழ்நிலையில் மட்டும்தான், அதாவது லைவாக என்ன அங்கே இருக்கோ அதை பற்றி நம்ம ஆய்வு செய்கிறது தான். சரிங்களா? இங்கே செயற்கையான சூழல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. கள ஆராய்ச்சியில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன பாயிண்ட்டுன்னா, வினா வரிசை, தர அளவுகோல்கள், குறியீடு பட்டியல்கள் இது எல்லாமே கள ஆய்வு முறையில் பயன்படுத்துகிறாங்க. வினா வரிசைகள், தர அளவுகோல்கள், குறியீட்டு பட்டியல்கள் இது எல்லாமே கள ஆய்வு முறையில் பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட்டு பரிசோதனை முறை. பரிசோதனை முறையை பற்றி பார்க்கலாம். உளவியலில் ஒரு விஷயத்தை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க யூஸ் பண்ணுற மெத்தட் எதுனா பரிசோதனை முறை.
புரியுதுங்களா? அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க பயன்படும் முறை தான் பரிசோதனை முறை. இந்த பரிசோதனை முறைக்கு இன்னொரு பேர் இருக்குது. எப்படி சொல்கிறாங்கன்னா, கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்றுநோக்கல். சரிங்களா? இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்றுநோக்கல் என்று அழைக்கப்படும் முறை எதுனா பரிசோதனை முறை. ஆராய்ச்சியாளர் தான் எடுத்துக்கிட்ட ஒரு கருதுகோள் சரியா இல்லையா அப்படின்னு திட்டமிட்டு சோதிக்கிறத தான் பரிசோதனை அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் இந்த பரிசோதனை முறை எதுக்கு உதவுதுன்னா, காரண காரிய தொடர்பை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுது. அதாவது எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பையன் நல்லா படிக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் அவனை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா, இல்லை அவனோட என்விரான்மெண்ட், அவங்க வீட்டில் இருக்கிற குடும்ப சூழ்நிலையா அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற உதவுற மெத்தடு தான் இந்த பரிசோதனை முறை. அதாவது காரண காரிய தொடர்பை இதை விரிவாக சொல்லுது. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா 1879 ஜெர்மனியில் லிப்சிக் நகரில் வில்ஹெம் ஊண்ட் அப்படின்றவர் இந்த உளவியல் ஆய்வு கூட்டத்தை ஸ்டார்ட் பண்ணார். சரிங்களா? இந்த இயரையும் இந்த நேமையை மட்டும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே ஒரு டைம் இந்த கொஷின் வந்திருக்கு. சரிங்களா? ரிப்பீட்டடாக நிறைய டைம் வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஒரு டைம் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. இந்த பரிசோதனை முறையில் மாணவர்களை எப்படி சோதித்தறியலான்னா, இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்டை வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன நடந்தாலும் எதுக்குமே கவலைப்படவே மாட்டாங்க. உட்காந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டா கிளாஸில் பசங்க கத்திட்டே இருந்தாலும், டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலும், என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதை கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதை படிக்கிறது தான். 2 கதையும் மூடிப்பாங்க. ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு கடகடன்னு படிச்சுட்டே இருப்பாங்க. இது ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களோட கவனத்தை எந்த இடத்துலையும் குலைக்க முடியாது. அவங்களோட கவனம் எதுவோ, அவங்களோட ஃபோக்கஸ் கோல் எதுவோ அதை நோக்கி போவாங்க. ஆனால் இதே இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்படின்னா, கிட்டே இருப்பாங்க, பக்கத்தில் 2 பசங்க காசிப் பேசுகிறாங்கன்னா அப்படியே அந்த புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே காசிப் பேச போயிடுறது. இல்லை ஃபிலிமை பற்றி ஏதாவது பேசினா அப்படியே அவங்களோட கவனத்தை திசை திருப்புறது. அப்போ இந்த கவனச்சிதைவு மாணவர்களை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றத பரிசோதனை முறை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வளர்ச்சி ஆய்வு முறைன்னு ஒரு முறை இருக்குது. இதை பற்றி அதிகம் கேட்கல, ஜஸ்ட்டு சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது ஒருத்தவங்களோட குழந்தை பருவம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவன் முதிர்ச்சி அடைகிற வரைக்கும் அவன்கிட்ட இருக்கிற பண்புகள், அவனோட நடத்தைகள் இதெல்லாம் எப்படி வளர்ச்சி அடையுது, அதில் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பற்றி ஆய்வு செய்கிறது தான் வளர்ச்சி ஆய்வு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 டைப் இருக்கான். நீளாய்வு முறை, குறுக்காய்வு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தைய பற்றி ரொம்ப வருஷத்துக்கு ஆராய்ச்சி பண்ணுறது, அவங்க இந்த குழந்தையோட வளரிளம் பருவத்திலேருந்து கடைசி வரைக்கும் அவனை பற்றி ஆராய்ஞ்சு அவனோட நடத்தைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் நீளாய்வு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஹார்வர்ட் வளர்ச்சி ஆராய்ச்சியில் 3500 குழந்தைகளை ஆய்வு பண்ணாங்க. எத்தனை வருஷம்னா 12 வருஷம் தொடர்ச்சியாக ஆய்வு பண்ணாங்களாம். பியாஜேவோடதும் இது கூட சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு தனியால் ஆய்வு முறை. இது இம்பார்ட்டன்ட். தனியால் ஆய்வு முறைனா ஒரு தனி நபரை செலக்ட் பண்ணி அவரை பற்றி முழுமையாக ஆராய்ச்சி பண்ணுறது. அவர்கிட்ட என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிற ஒரு சிறந்த முறை தான் தனியால் ஆய்வு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை குறிக்குதுன்னா, ஒரு தனி நபரோட நடத்தையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான உண்மையான காரணங்களை அறிவியல் பூர்வமாக தேடி அதை தீர்ப்பதற்கான தீர்வுகள், அதாவது வழிகளை கூறுறதும் தான் தனியால் ஆய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து மருத்துவ முறை அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. தனியால் ஆய்வு முறைக்கு இன்னொரு பேர் என்னென்னா மருத்துவ முறை அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, மருத்துவர்கள் வந்து ஒரு நோயாளியை பரிசோதித்து நோயை குணப்படுத்துவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு நபரோட நடத்தையை அந்த நடத்தையில் இருக்கிற குறைபாடுகளை கண்டுபிடிச்சி சரி பண்ணுறது தான் மருத்துவ முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவனோட நடத்தையில் நெறிப்பிரல் நடத்தையாக இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சி அந்த குறைகளை சரி பண்ணி அவனை வந்து ஒரு முழு மாணவனாக திருத்துறது. சரிங்களா? இதனால தான் இதுக்கு பேர் மருத்துவ முறை அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்கள்கிட்ட எந்தெந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டால், பள்ளிகளில் சில மாணவர்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அது என்னென்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு படிப்பு. கல்வியில் பின்தங்கி இருந்தால் இந்த மெத்தடு மூலமாக அதை வந்து களையலான்னு சொல்கிறாங்க. நடத்தை, நெறிப்பிரல் சார்ந்த நடத்தையில் மாணவர்கள் ஈடுபடுவது, அதாவது மற்ற மாணவர்களை துன்புறுத்துறது, இந்த அடிக்கிறது, உதைக்கிறது, மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரி நடத்தையெல்லாம் இது மூலமாக சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. என்னன்னு சொல்லட்டுங்களா? எங்கே மேம் அவனுங்க சொல்கிற பேச்சு கேட்குறாங்க, அவங்களோட நடத்தை ரொம்ப மோசமாக இருந்தாலும் அட்வைஸ் பண்ணால் கூட இப்போ ஏற்றுக்க மாட்டேன்றானுங்க, அந்த லெவலில் தான் இருக்குது அப்படின்றீங்களா? ஜெனரேஷன் மாற மாற பசங்களோட பிஹேவியரும் மாறிட்டே வருது.
என்ன பண்ணுறது, நம்ம பசங்கன்னு அனுசரித்து நாம் தான் நல்வழிப்படுத்தணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒழுக்கம். வகுப்பிற்கு தாமதமாக வருதல். ஒழுக்கத்தை சார்ந்தது எப்படின்னா, வகுப்புக்கு தாமதம் வர்றது, ஆசிரியர்களுக்கு பணியாமல் நடக்கிறது, அடிக்கடி போய் பேசுறது, இது எல்லா கிளாஸ்லேயுமே இருக்கிறது தான். நெக்ஸ்ட்டு சமூக பண்பு. மற்ற மாணவர்களோடு பழகாமல் தனித்து ஒதுங்கி இருத்தாங்க, எப்போவுமே தனிச்சே இருப்பாங்க. அப்புறம் கவனமின்மை, கிளாஸை சுத்தமாக கவனிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்தையுமே இந்த தனியால் ஆய்வு முறையில் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தனியால் ஆய்வு முறை முன்னெல்லாம் குறைகளை தீர்க்க மட்டும்தான் பயன்படுத்துங்களாம். ஆனால் இப்போல்லாம் நல்ல ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டேலண்ட் ஸ்டூடெண்ட், அதாவது கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி, கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ், டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவங்கள பற்றி ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி அவங்க எப்படி அந்த துறையில் இப்படி சிறந்து விளங்குறாங்க அப்படின்றத மற்றவங்களுக்கு பயன்படுற விதமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியும் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குகேஷ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சாம்பியன்ஷிப் ஆனதுக்கப்புறம் அவரை பற்றி நம்ம நிறையா பார்த்துருப்போம் கேஸ் ஸ்டடியில். எப்படின்னா, அவர் சின்ன வயசுலேருந்து சோஷியல் மீடியா பக்கமே போனதில்லை, ஒரு நாளைக்கு இத்தனை ஹார்ஸ் செஸ் விளையாடுவாங்க, அவங்க ஃபேமிலியில் அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க, இது எல்லாமே அவரை பற்றி ஃபுல்லாக கேஸ் ஸ்டடி பண்ணி நமக்கு கொடுத்தது தான். இது மூலமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்பயர் ஆகி நாமளும் இந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தோணும் இல்லைங்களா, அதை தான் இங்கே சொல்ல வராங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த தனியால் ஆய்வு முறையை தனி அழகு ஆய்வு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இதில் இன்னொரு முறை இருக்குது. அது என்னென்னா வினா வரிசை முறை. அதாவது யாரை நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோமோ, எந்த ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறோமோ அவங்கக்கிட்ட வினாக்களை கொடுத்துட்றது. அதில் ஆம், இல்லை, நிச்சயமாக சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி வினாக்கள், இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி அவங்களோட உளவியலை தெரிஞ்சுக்கிறது. இதை பண்ணது யாருன்னா பிரான்சிஸ் கால்டன். இதை பற்றி அது டீட்டெயிலாக நமக்கு கேட்டதில்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வினா வரிசை முறையை உளவியல் ஆராய்ச்சிக்கு முதல்ல பயன்படுத்தினது யாருன்னா பிரான்சிஸ் கால்டன். இவரோட நேமை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ வினா வரிசை முறைனா பிரான்சிஸ் கால்டன். சரிங்களா? இப்போ நம்ம இம்பார்ட்டண்டான எல்லா முறைகளையும், எல்லா உளவியல் முறைகளையும் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, புக்ஸ் எடுத்து இதை ஃபுல்லாக ஒரு டைம் வாசித்து மட்டும் பாருங்கள். வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இந்த கிளாஸை கவனிச்சுட்டு புக்கை பார்த்தாவே ஈஸியாக புரிஞ்சிடும். இதோட டெஸ்ட்டு நாளைக்கு மார்னிங், அதாவது சண்டே 10 o'clock இருக்குது. மறக்காமல் டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணுங்கள். டெஸ்ட்டு எழுத தான் நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக புக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சைக்காலஜியில் மார்க்ஸ் வாங்குறது கஷ்டம்னு நினச்சி ஒமிட் பண்ணாதீங்க. சைக்காலஜியில் மார்க் வாங்குறது ரொம்ப ஈஸி தான். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.